அனைத்தும் நான் ஓச்சிவிட்டால் கிடகிடவர் நடக்க வேண்டும். அது மட்டும் தானா, நான் நடக்கும் சத்தத்தை கேட்டால் இந்த பூமியானது படிநிலவரத்தை இரண்டாக பிளந்து உயரமாகப்பட்டதோடு அப்படி நிறத்தோடும் புகழோடும் இந்த கிஸ்கதையில் 72,000 வல்லர மாணவ சேனைகளுக்கு திரும்பினார். சிறப்பான இருந்த போதிலும் எனக்கு வரக்கூடிய அவை கமல் கல்வி வாழ்க வாழ்க கூறியவன் அப்படியா வைக எவ்வளவு ஒரு அன்பா தடுத்துறாங்க. மூக்கத்தோட இது இல்லாம அவங்க வச்சு இந்த பிஸ்கட் பட்டாணி மொத்தம் வாங்கி சொல்லிட்டான். இருந்தாலும் நான் யாரை பேர் பட்டவன் சொன்னாதானே தெரியும் எங்களுக்கு. நான் யாருக்கு மகனாக இருக்க தெரியுமா? 33 தேவருக்கு தேவயிந்திரன். ஆமா, தேவயிந்திரனுக்கும் அவருடைய பெண்ணிற்கு மகனாக பிறந்தவன் எனது பெயர் தான் வாலி. அவன் சுக்ரீவன். அவன் யாருக்கு மகனாக பிறந்தார்? சொல்லுங்க சாமி. அதே அவருடைய பெண்ணிற்கும் சூரிய பகவானுக்கும் மகனாக பிறந்தவன் எனது அருமை தம்பி சுக்ரீவன். சுக்கு என்றால் என்ன? ஆமா, இஞ்சி காய வச்சா சுக்கு. மூஞ்ச பத்தியா அது அவர் ரவுண்டானுக்கு பாரு, அதுவும் பிச்சுக்கு போகுது. கீழே பாடுறான் பாவாடியில. டேய், பாவாடில பாருன்னா சேருக்கு பாக்குற, பாவாடில பாடுறான். சுக்கென்றால் என்ன? சுக்கென்றால் என்ன? சுக்கென்றால் அழகு, தேவம் என்றால் கருத்து. அழகு கிடைத்த பரிசவன் எனது அருமை தம்பி சுக்ரீவன். அப்படி என் தம்பி சுக்ரீவன் துணை கொண்டு என் நாட்டை நோயில்லாமல் ஆட்சி வருகிறேன். எனக்கு இணை, எனக்கு இணை, எனக்கு நிகர், எனக்கு இணை, எனக்கு நிகர் மார்க்கமாக பறந்து கொண்டே நகரத்திலே பறப்பது, சமுத்திரத்திலே நீராடுவது, கடலையே கலக்குவது. நான் விளையாட வேண்டும் என்றால் மலைகளை பேய்த்து சென்றாடுவது, புலியோடு போரிடுவது, சிங்கத்தோடு சிரிப்பது, யானையோடு கட்சிப்பது, அப்பேற்பட்ட விரும்பும் இருந்த மாதிரி எனக்கு ஏக்கினை இருந்தாலும் ஒரு நாட்டிற்கு ஒரு மன்னனாகி வேண்டும் என்றால் முதலாக என்ன செய்ய வேண்டும்? முதல் ஒன்றாகிய கடவுளை துதிக்க வேண்டும். இரண்டாவது எம்மை வறுமைக்குரிய பொருட்களை சேகரிக்க வேண்டும். யாக கர்மம், ரோக கர்மம், பின்னர் கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மங்களை யாசிக்க வேண்டும். நாமே நானா தடுப்பு சொல்லக்கூடிய கொஞ்சம் வாயுகள் பச்ச பூதங்களை நிலையாக நிறுத்த வேண்டும். இலக்கணம், இலக்கியம், இதை ஆத்ம சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களை கற்று ஏழை கடலை
சுற்றி வளம் வர வேண்டும். அக்னி, ஈசானி, குபேரன், வாயு சொல்லக்கூடிய அஸ்தத்துக்கு பாலகர் போல ஆட்சி புரிய வேண்டும். அது அவனை விட்டு பிரிய மாட்டேங்க அந்த வார்த்தை. ஏச்சைக்கு வாய மூடுற முதல்ல. ஒன்பதாவது சூரியன் அக்காரனை சொல்லக்கூடிய நவகிரக சாத்திகளை வைக்க வேண்டும். கண், மூக்கு, செவி, நாக்கு சொல்லக்கூடிய தச வாயுக்கள் நம்முடைய சரீரத்திலே குறைவின்றி பிறக்க வேண்டும். கங்கை, யமுனா, கோதாவரி, பிரம்மபுத்திராடி சொல்லக்கூடிய 11 நதிகளிலே புண்ணிய தீர்த்தமாக இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய ஆதவன், மகளவன், கதிரவன், சூரியன், அந்த சூரியனை பற்றி தெரிய வேண்டும். 13வது அஸ்தம். அஸ்தம் என்றால் என்ன எதனா கேட்டாரு அவரு. அஸ்தம் என்றால் அசியா அஸ்தம் அஸ்தம் தான் நகர். இன்னும் 3 மாசத்துக்கு ஆட்சி ஊற்றுனாங்க. அஸ்தம் அஸ்தம் என்றால் களம். களத்திலே பெண்கோல் என்று குறையில்லாமல் சிறப்பான விழாற்றுவர்களும் அப்படி குறையில்லாமல் சிறப்பான விழாற்றுவர்கள் இருந்த போதிலும் இதுவரை என்னுடைய பெருமை நான் கூறி வந்தேன். ஆனால் எனக்கு இருக்கிறார் எனது அருமை மனைவி தாரை. தாரை என்ற பெண்ணை நான் எப்படி மனதே தெரியுமா? ஒரு நேரத்தில் 33 கோடி தேவர்களும் 66 கோடி அசுரமக்களும் இருப்பார் கடலை ஓர் பாண்டமாகவும் மத்திரிகள் வளைவோர் மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பின் அமர்ந்துகளை ஆரம்பித்தார்கள். அப்படி அமர்ந்தகளை சமயத்தில் இதை வேடிக்கை பார்ப்பதற்காக ஆகாய மார்க்கமாக பறந்துடைய சென்னை நான். அப்படி சென்றவன் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து விட்டு உடனே தேவர்களும் மரக்களும் அமர்ந்துகளை ஆரம்பித்தார்கள். அப்படி அமர்ந்தகளை சமயத்தில் 66 கோடி அசுரமக்கள் அந்த பாம்பின் தலைப்பக்கமாக பிடித்தார்கள். 33 கோடி தேவர்கள் பாம்பின் வால் பக்கமாக பிடித்தார்கள். அப்படி அமர்ந்த சமயத்தில் அரக்கர்கள் அதிகரித்து விட்டது. தேவர்கள் குறைந்து விட்டது. குறைந்து போச்சு. ஓர்வனைத்து விட்டார்கள் தேவர்கள். உடனே நான் என்ன செய்தி அந்த தேவர்கள் அனைவரையும் ஒரு புறமாக தூக்கி நிறுத்தினேன். நிறுத்திட்டீங்க. நான் ஒருவனை தனித்து நின்றேன். நீங்க மட்டும் அந்த வாசுகளை சொல்லக்கூடிய பாம்பின் மாலையும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து அப்படி ஒன்றோடு ஒன்றாக இணைத்து அமர்ந்துகளை ஆரம்பித்தோம். அப்படி அமர்ந்துகளை சமயத்தில் அமிர்தமாகப்பட்டது பொங்கி வெளியே வர ஆரம்பித்தது. அந்த அமிர்தத்திலே ஒரு பெண் தோன்றினார். அந்த பெண்ணுக்கு தேவேந்திரன் 33 கோடி தேவர்களுக்கு தலைவர் தேவேந்திரன் தேவேந்திரனுக்கு மனமுடித்து வைப்பதற்காக இந்திராணியை பேர் சுட்டி தேவேந்திரனுக்கு மனமுடித்து வைத்தார். அது மட்டும் தானா? காமதேனு, கற்பவருச்சம், ஐராவதம், சங்கநதி, பதமநதி என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஐத்துறைகள் தோன்றியது. அதை அத்தனை தேவேந்திரனுக்கு பரிசா கொடுத்தார்கள். மீண்டும் மீண்டும் அமிர்தத்தில் ஒரு பெண் தோன்றினார். அந்த பெண்ணை பார்த்தவனி ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார் மகாவிஷ்ணு. அவர் என்ன செய்தார் தெரியுமா? மார்போடு மார்பாக அணைத்துக் கொண்டார். அப்படி மார்போடு மார்பாக அணைத்துக் கொண்டார். அந்த பெண்ணிற்கு பெயர் மகாலட்சுமி. மகாலட்சுமி பேர் சுட்டி அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு மீண்டும் அமிர்தம் மீண்டும் அமிர்தத்தில் ஒரு பெண் தோன்றினார். அந்த பெண்ணிற்கு அகலிகை பேர் சுட்டி இந்த அமிர்தங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் கௌதம ரிஷி. கௌதம ரிஷிக்கு மனம் முடித்து வைத்தார்கள். ஆனால் அமிர்தமாகப்பட்டது அப்படியே தடைபட்டு நின்று விட்டது. உடனே நான் என்ன செய்த தெரியுமா? என் உறவு கொண்டு விரும்பினால் மீண்டும் அமிர்தங்களை ஆரம்பித்தோம். அப்படி அமிர்தங்களை சமைத்து இழுக்க 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 அமிர்தமாகப்பட்டது பொங்கி வெளியே வர ஆரம்பித்தது. அப்படி பொங்கி வெளியே வந்த அமிர்தம் இந்த பூமியிலே பட்டோடி வெள்ளமாகி தாரை தாரையாக புரண்டு ஓடியது. ஓடுது. அந்த அமிர்தத்திலே ஒரு பெண் தோன்றினாள். யார் அது? அந்த பெண்ணை தேவர்கள் அனைவரும் ஒரு சேர்ந்து எனக்கு தாரை வார்த்து கொடுத்தாள். அந்த பெண்ணிற்கு பெயர் தாரை. அமிர்தத்திலே பிறந்ததினால் தாரை அமிர்த தாரணி. அப்படி தாரை என்ற பெண்ணை மறந்து அங்கதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை நடத்தி உலகில்லாமல் வாழ்ந்து விடும். நான் வந்து விநாயகர் என் அருமை மனைவி தாரை நான் சொல்லிக்